பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளைய நிலை கரடியின் மதிப்பு எந்த அளவிற்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளி உள்ள போலாம். திங்கட்கிழமையோட பங்குச்சந்தை ஃபின் நிஃப்டியோட நிலை மற்றும் மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தை ஃபின் நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். வியாழக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 28,032 நேர்மறைனும் 27,962 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 27,954. இது ஒரு எதிர்மறையான துவக்கம். இந்த துவக்கம் கிடைச்ச உடனே காளைகள் எதிர்மறைக்கு மேல முயற்சி பண்றாங்க. ஆனா கரடிகளை அதை தடுத்து நிறுத்தி கரடியோட இலக்கு ஒண்ணு அடைய முயற்சி பண்றாங்க. காளைகள் அதை தடுத்து நிறுத்தி எதிர்மறைக்கு மேல மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா கரடிகளை தடுத்து நிறுத்தி எதிர்மறைக்கு கீழே இன்றைய பங்குச்சந்தையோட முடிவு 27,886. இதை பொறுத்து திங்கட்கிழமையோட காளையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்ப்போம். திங்கட்கிழமை ஃபின் நிஃப்டியோட காளையோட நேர்மறை 27,938. இலக்கு 1 27,968. இலக்கு 2 28,106. கரடியோட எதிர்மறை 27,858. இலக்கு 1 27,788. இலக்கு 2 27,662. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிர்வோம். நன்றி.